Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான கெஸ்ட் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போறோம். இப்போ முதல்ல டொமேட்டோ பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணியை நம்ம குக்கர்லயே செய்ய போறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். பே லீஃப் 2, பட்டை, மராத்தி மொக்கு, அன்னாச்சி பூவு, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ சோம்பு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். தக்காளி ஒரு 5-6 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இதோட தேவையான அளவு உப்பு, பச்சை பட்டாணி 2 டீஸ்பூன், பாசுமதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் இல்லை 1.25 கப் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா கமகமன் டொமேட்டோ பிரியாணி தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உருளை பட்டாணி மசாலா. எண்ணெயை ஊற்றி பட்டை 1, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்கு ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். பட்டாணியும் அப்படி தான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டோன்னா சூப்பரான உருளை பட்டாணி மசாலா தயாராகிடும். அடுத்ததாக பூரி பொரிச்சுக்கலாம். ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததாக வடகம் பொரிச்சுக்கலாம். இதோட நீர்மோர் ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பரான கெஸ்ட் லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.